இந்த தோலில் வந்து துப்பாக்கி, இந்த தோலில் வந்து 14.5 கிலோ வெயிட் உள்ள ஏதோ அரிசியோ பருப்போ தின்பண்டங்களோ சொன்னோம். தன் உடைமைகளும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ தேவை. இத்தனை கிலோவையும் தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறணும், 3 கிலோமீட்டர் பள்ளத்தாக்குகளில் இறங்கணும். தன் வாழ்க்கையில் நடைபெற்ற அதிரடி சம்பவங்களை ஒரு 5 போலீஸை மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷை போட்டப்பா அப்படிம்பார். எப்படி போட்டாரோ அதே மாதிரி நடிச்சு காட்டுவார் துப்பாக்கி வச்சு. போகிறவன் வர்றவன் ஃபோட்டோ எடுத்தவன் கேமரா எடுத்தவன்லாம் அதை சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு வருவான். காடுகளினுடைய சூழல் நீண்ட காலம் தங்கியிருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்ன. இரவுகளில் புள்ள பூச்சி ஊறி போகும், ஏதோ ஒரு பூச்சி ஊறி போனது அந்த தடத்து மேலே தெரியும், கோடாக தெரியும். நம்ம சொல்லுவார், இந்த பூச்சி வந்து அது போனதுக்கப்புறம் தான்ப்பா இது போயிருக்கு, அது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கு. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். யானை தடம் இருக்கும், போய் சாணத்தை தொட்டு பார்ப்பார். இது அங்கே உள்ளே இருந்தது கவனிக்கலை. நாங்கள் அது வழியாக அப்படியே கடந்து போகணும். பாறை வந்து இப்படி அப்படி கொடை மாதிரி இருக்கும், உள்ளே இருக்குது, எங்களுக்கு தெரியல. சாயங்கால நேரம் அது, அதாவது இருட்டு தொடங்குது பகல் அடங்குது, அப்படியான ஒரு நேரம். காற்றுன்னுச்சு. போனவங்க அத்தனை பேருமே பயந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா உள்ளே இருந்து. இதோட இன்னொரு சம்பவம் நடந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில். தாளவாடியில் தான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்து போயிட்டுருக்கோம். நெய்வேலியிலேருந்து கர்நாடகத்துக்கு போகிற மின்சார வழித்தடம் டவரை வெடி வச்சு தகர்த்துட்டோம்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனாரை பற்றி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தகவல்களை நாம் சொல்லி வருகிறோம் அனுபவ ரீதியாக. இதில் கற்பனையோ கதாபாத்திரங்களோ அல்ல, வாழ்ந்தவன் என்கிற முறையில், அவர் கரம் பிடித்து நடந்தவன் என்கிற உரிமையோடு களத்தில் நின்றவனாய் சில காட்சிகள் என் கண்களுக்கு முன்னால் விரிந்து கிடந்ததை நான் பதிவு செய்கிறேன். இந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா சுமைகளோடு நடந்து போயிட்டுருப்போம், ரொம்ப சிரமப்பட்டு நடப்போம். ஏன்னா அதெல்லாம் அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த தோலில் வந்து துப்பாக்கி, இந்த தோலில் வந்து 14.5 கிலோ வெயிட் உள்ள ஏதோ அரிசியோ பருப்போ தின்பண்டங்களோ சொன்னோம். தன் உடைமைகளும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ தேவை. இத்தனை கிலோவையும் தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறணும், 3 கிலோமீட்டர் பள்ளத்தாக்குகளில் இறங்கணும். கீழே உட்காந்து கமாண்டு ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு கேவலமாக எழுதுறது இருக்குல்ல, அதெல்லாம் அனுபவிச்சு பாருங்கடான்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு நாள் உங்கள் நாள் காடுகளுக்குள் நிற்க முடியாது. அப்போ அந்த சுமைகளோடு நம்ம நடந்து போகும்போது களைப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கதைகள்லாம் சொல்லுவார். ஒவ்வொரு கதைகளாக ஓட்டிகிட்டே போவார். அது இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். தன் வாழ்க்கையில் நடைபெற்ற அதிரடி சம்பவங்களை ஒரு 5 போலீஸை மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷை போட்டப்பா அப்படிம்பார். எப்படி போட்டாரோ அதே மாதிரி நடிச்சு காட்டுவார் துப்பாக்கி வச்சுக்கிட்டு. இப்படிலாம் போட்டேன் பாரு, பொச்சுக்கு பொச்சுக்குன்னு விழுந்துட்டாங்கப்பா அப்படிம்பார். ஏன்னா துடிச்சாங்க காண்டாரோலி பசங்க. இடையில இப்படிலாம் பேசுவார் அவர். பாரு சும்மா விட்டுருவான்னு நினச்சியா, ரொம்ப பாடாப்படுத்தி விட்டாப்பா அந்த பையன் அப்படிம்பார். ஏன்னா அந்த பேச்சிலேயே அவருக்கு நடிப்பு வரும், அவருடைய செயற்பாடுகளில் நடிப்புக்கோ நடிப்பு வரும். அப்படியே தத்ரூபமாக நடித்து காட்டுவார். இது வந்து காடுகளுக்குள் அவருடன் நீண்ட நாள் பயணித்தவர்களால் மட்டும்தான் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். போகிறவன் வர்றவன் ஃபோட்டோ எடுத்தவன் கேமரா எடுத்தவன்லாம் அதை சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு வருவான். காடுகளினுடைய சூழல் நீண்ட காலம் தங்கியிருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்ன, எப்படி, எந்த காட்டுக்குள்ளே என்ன புதர் அதிகமாக இருக்கும், எந்த காட்டுக்குள்ளே என்ன செடி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சொல்கிறேன், தாளவாடியிலேருந்து ஆசனூர் பகுதியை நோக்கி வந்தோம்னா கருவேப்பிலை மரங்கள் அவ்வளோ இருக்குது. யாருக்காவது தெரியுமா? அதே மாதிரி தெங்கு மராட்டா வனப்பகுதிக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா நெல்லிக்காய் அதிகமாக கிடைக்கும். மணியாச்சி பள்ளம் பக்கம் அதிகமாக வந்துட்டோம்னா
சீசனில் நாவப்பழமும் மாம்பழமும் அவ்வளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசப்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே கோவிச்செட்டிப்பாளையம் வனப்பகுதிகளுக்கு பக்கம் வந்துட்டிங்கன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து கோவிச்செட்டிப்பாளையம் பகுதிகளுக்கு வந்தோம்னா சுண்டக்காய் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு காடும் ஒவ்வொரு விதமான வகையை சார்ந்தவை. அப்போ கதை ஓட்டுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை ஓட்டிக்கிட்டு தான் கடந்து போவோம். ஒரு இடத்துல எப்படா உட்காருவாங்க, நான் என்னால் முடியாது, ஏன்னா நான் இருந்ததிலே நான் தான் சின்ன பையன். ஆனால் ரொம்ப முடியலண்ணா, உட்காருவோம்ண்ணா அப்படிங்க. சரி கருப்பு சொல்லி உட்காருங்கப்பா அப்படிம்பார். உட்காந்து அந்த உட்காரும்போதே சட்டையெல்லாம் வேர்த்து ஏதோ தண்ணியில் போட்டு நனைச்சது மாதிரி இருக்கும். சட்டையை புழிஞ்சி திருப்பி மாற்ற அந்த சுகம் இருக்குது பாருங்கள், ஜில்லுன்னு அந்த உடம்புல வெயில் காலத்தில் அப்படி நடந்து போகும்போது இன்னும் மறக்க முடியாத விஷயங்கள் அது. அப்போ உட்காந்து பேசும்போது எப்படா இன்னும் ஒரு 5 நிமிஷம் உட்கார மாட்டாங்களா, கால் வலிக்கும், கையெல்லாம் இந்த இதில் இந்த சும தூக்குனது இந்த பக்கம் எனக்கு கருப்பாகவே ஆயிரும். இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வர கருப்பாகவே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சுமை. 21 வயசில் 14 கிலோ சுமையை தூக்கிக்கிட்டு பள்ளத்தாக்குகள்லையும் மலைகள்லையும் ஏறின இந்த அனுபவங்கள். ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறோம், சும்மா கதை ஓட்டுறது தான். அந்த 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 நடந்ததை களைப்பு போகிறதுக்கு ஏதாவது கதை ஓட்டுவார். சொல்லுவார், நான் தென்னை மரம் ஏறியிருக்கேன் தெரியுமா அப்படிம்பார். நெசமானா அப்படின்னு. ஆனால் அவருக்கு தென்னை மரம் ஏற தெரியாதுங்கிறது எங்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. சிக்கரசம்பாளையத்துக்கிட்ட, அதாவது சந்திரகவுண்டன் ஊர், அங்கே என்ன செஞ்சோம், ஒரு நாள் நைட்டு சந்திரகவுண்டன் அவங்க அண்ணன் தான் வர்றாரு சந்திக்கிறதுக்கு. இளநீர் வெட்ட சொல்லுவோம். அதிகாலை 2-3 மணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பகுதிக்கு நைட்டில் தான் நடந்து போகிறேன், இரவு பயணம் அது. அப்போ தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கணும், தோட்டம் இருக்குது. சந்திரன் பயங்கரமாக தென்னை மரம் ஏறுவான். நான் சொன்னேன், அண்ணே தென்னை மரம் ஏறலாமேனே. ஏப்பா எனக்கு எங்கேப்பா ஏற தெரியும், என்ன நீ தான் சொன்ன ஒரு நாள் தென்னை மரம் ஏறுவேன்னு. ஏப்பா நான் சொன்னேன்னா நீ அதை நம்பிடுவியா, நான் ஒரு நாள் கூட தென்னை மரம் ஏறினதில்லப்பா அப்படிம்பார். ஏன்னா அவர் 17 வயசில் காட்டுக்குள்ளே வந்துட்டார். 17 வயசுக்கு முன்னாடி அவர் தென்னை மரத்தில் ஏறல. அதே மாதிரி அதே சிக்கரசம்பாளையத்தில் அந்த தோப்பில் ஒரு சைக்கிள் இருக்குது. சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். சைக்கிள் எடுத்துகிட்டு ஏற்றிட்டு வந்தார். எதுக்குண்ணே? இருப்பா ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு அந்த சைக்கிளை ஓட்டி பார்க்குறாரு. கொஞ்சம் தூரம் ஓட்டுறாரு, தடுமாற்றம், காலை ஊனிக்கினார். என்னப்பா எப்படிப்பா ஓட்டினேன்? ரொம்ப நல்லா ஓட்டினானே அப்படின்னு நாங்களாம் நக்கல் அடிக்கிறது. இப்படி தன்னுடைய பயணங்களில் களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு சில நகைச்சுவை காட்சிகளை தத்துரூபமாகவே நடித்து காட்டிகிட்டு வருவார். ஒரு முறை இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தடங்களை பார்த்துட்டே போவோம். யாராவது சூத்தடம் தெரியுதா, செருப்பு தடம் தெரியுதா, மண்ணில் வேறு என்ன தடம் தெரியுது, விலங்குகள் தடம் போயிருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா புலி அப்படியே அந்த இதை அப்படியே பதிஞ்சிருக்கு. உட்காந்து அப்படியே பார்க்குறாரு. ராத்திரி 2 மணிக்கு போயிருக்காப்பாவன் அப்படிம்பார். அந்த தடத்தை வைத்து எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு திரும்பினா இதை கணக்கீடு செய்வதில் மிக வல்லவராக வீரப்பனார் காடுகளில் இருந்தார். சொல்கிறாரு, எப்படின்னு அது சொல்லும்போது சொல்லுவார், இந்த தடம் பதிச்சிருக்கும்பா, அதில் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் அப்படி ஊறி போயிடும். இரவுகளில் புள்ள பூச்சி ஊறி போகும். ஏதோ ஒரு பூச்சி ஊறி போனது அந்த தடத்து மேலே தெரியும், கோடாக தெரியும். அப்போ சொல்லுவார், இந்த பூச்சி அது போனதுக்கப்புறம் தான்ப்பா இது போயிருக்கு, அது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கு அதெல்லாம் அப்படிம்பார். ஆச்சரியமாக இருக்கும். யானை தடம் இருக்கும், போய் சாணத்தை தொட்டு பார்ப்பார். என்னண்ணே? இல்லைப்பா இது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கும்ப்பா. யானை சாணி ஒரே சில்லுன்னு இருக்குவா. அப்போ தான் பேண்டு போயிருக்கோம். யானை உதைப்பைகள் போட்ட 1 மணி 2 மணி நேரத்துக்கு சூடாக இருக்கும். அப்போ அதை தொட்டு பார்ப்பார். ஏன்னா ஒவ்வொரு விடயத்தையும் காடுகளுக்குள்ளே கண்டுபிடிப்பதில் மிக சிறந்த வல்லுநராக வீரப்பனார் காடுகளில் திகழ்ந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காடுகளுக்குள்ளே போயிட்டுருக்கோம், நரி எங்கேயாவது பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
ஒரு நரி நிற்கிது, நான் கண்கூட பார்த்தது, எங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிது. அந்த நரி என்ன செய்யுதுன்னா ஆளை துணைக்கி கூப்பிடுது. ஓ ஊ ஊ ஊ அப்படிங்குது. நான் கேட்டேன், என்னண்ணே ஏன்னா கத்துது உங்களை பார்த்துட்டு? நம்மளை பார்த்துட்டு தான் அது கத்துது, நம்ம எதாவது செஞ்சு விடணும்னு துணை கிளக்கிது பாருங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2-3 நரி ஒடியாருது. அதிசயமாக இருக்குது அதெல்லாம். அதை பார்க்கும்போது அது அதனுடைய துணைக்கு அது அழைப்பது. இந்த புளியை ஒரு தடவை குகைக்குள்ள பார்த்தோம், குட்டியோடு இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சோம், நடந்து போயிட்டுருக்குறோம், அது குகைக்குள்ள இருந்தது எங்களுக்கு தெரியாது. வீரப்பனார் முதல்ல போகிறாரு, கடைசியாக சேத்துக்குழியார் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள்லாம் நடுவில் போயிட்டுருக்குறோம். இது அங்கே உள்ளே இருந்தது கவனிக்கலை. நாங்கள் அது வழியாக அப்படியே கடந்து போகணும். அந்த 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 பாறை வந்து இப்படி அப்படி கொடை மாதிரி இருக்கும், உள்ளே இருக்குது, எங்களுக்கு தெரியல. சாயங்கால நேரம் அது, இருட்டு கொஞ்சம் நேரம் இருட்டு அடங்குறோம், அதாவது இருட்டு தொடங்குது, பகல் அடங்குது, அப்படியான ஒரு நேரம். காற்றுன்னுச்சு. போனவங்க அத்தனை பேருமே பயந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா உள்ளேருந்து தன்னுடைய சின்ன குட்டியை காப்பாற்றுவதற்கு தாய் அங்கே போராட துடிக்குது. இவர் அங்கே நின்றுட்டு, அட போட, என்ன பண்ண போகிறாங்க, உன் வேலையை பாருப்போ, நகைச்சுவையா என்னமோ ஒன்றையும் போகும் சொத்தில் வந்து பங்கு வைக்க போகிறது மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குற அப்படிம்பாரு. இந்த மாதிரி போகிற வழியிலேயே ஒரு இடத்துல ஒரு 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க போகிற மிகப்பெரிய தேக்கு மரம், ஆனால் அது பட்டு போயிடுச்சு. இந்த பட்டு போன தேக்கு மரத்தை பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி மரங்கள் காடுகளுக்குள்ள இருக்கே பட்டு போய் அதை வெட்டி விற்றாவே தமிழ்நாட்டு கடன் அடைச்சி போடலாம்ப்பா, அவ்வளோ மரங்கள் இருக்குப்பா அப்படி பேசிட்டு பார்த்தா அந்த மொட்டை மரத்தில் மேலே தேன் கட்டியிருக்கு. சலுப்புன்னு தின்னுக்கிட்டு இருக்கு கரடி மேலே உட்காந்துக்கிட்டு. பாடுறாப்பா, பாரு அந்த மரத்தை பாரு, அப்படியே அந்த கால் போட்டு ஏறினதில் அந்த தேக்கு பட்டையெல்லாம் உறிஞ்சிருச்சு. அப்போ அத்தனை தடவை அதில் ஏறி இருக்கு. என்ன செய்யுது, மேலே உட்காந்துட்டு கிளையில் உட்காந்து ஃபு அப்படின்னு மூக்கால் ஊதுது கரடி. மேலே பறக்குது. அப்படியே லாவகமாக கையை விட்டு அப்படியே அழகாக பிடிச்சி இழுத்து அப்படியே திங்குது. ஒரு சொட்டு தேன் கீழே விடணுமே. பாலாடையும் திங்குது, மகரந்த ஆடையும் திங்குது, வெறும் ஆடையும் திங்குது. சலுப்புன்னு தின்னுக்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அதோட போய் சண்டை போடுறாரு. நீ வாங்க இறங்கி வா அப்படிங்கிறாரு. பாவேன் வா. அது மேலே இருந்துக்கிட்டு அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கண்டுக்கவே இல்லை. ஷுருக்கிட்டு ஊதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு காடுகளுக்குள்ள அப்படி நடந்து போகணும். இதை விட இன்னொரு சம்பவம் நடந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில். தாளவாடியில் தான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்து போயிட்டுருக்கோம். நெய்வேலியிலேருந்து கர்நாடகத்துக்கு போகிற மின்சார வழித்தடம் அது. இந்த டவரை வெடி வச்சு தகர்த்திட்டோம்னா அவங்களுக்கு மின்சாரமே போகாது, கரண்டே போகாது, கட்டாயிரும். அண்ணே செஞ்சிடலாம்ப்பா, ஆயிரக்கணக்கான உசுறு செத்துப்போம். ஏன்னே அந்த ஒயரை நம்ம கட் பண்ணுறோம், வெடிகுண்டு வச்சுன்னா அங்கெங்கேயுமா அந்த ஒயர் கட்டாகி கிடக்கும். எத்தனை விலங்குகள் கால் வச்சு செத்து போகும் தெரியுமா? அந்த பாவத்தை நான் எங்கேப்பா கொண்டே சுமக்கிறது அப்படிம்பாரு. அந்த உயிரின் மீது பரிதாபம். அப்படி தான் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மின்சார ஒயர், பெரிய ஒயர் போயிட்டுருக்கு, அதில் தூக்கணாங்குருவி கூடு கட்டி. அதிசயமாக இருந்தது. வரிசையாக கட்டி தூங்குது தூக்கணாங்குருவி கூடு. பார்த்தியா, அதுக்கு எவ்வளோ சொகுசாக அவ்வளோ உயரத்தில் போய் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கணும். அன்னைக்கு தான் அது எங்கோ ஊட்டியிலேருந்து பெங்களூருக்கா ஏதோ ஒரு இது போகுது, ஹெலிகாப்டர் விட்டு போகுது. டன்னு வரும்போதே அப்படியே எல்லோரும் விழுந்து படுக்க சொன்னோம். நாங்கள் பச்சை சட்டை போட்டிருப்போம், மரங்களுக்கு இடையில் அப்படியே செடிகளுக்கு இடையில் அப்படியே படுத்துருக்கோம். என்னப்பா புது சத்தம் நம்மளை தேடுறாங்களோ? அது எதுக்காக போணுச்சுன்னே தெரில. ரொம்ப தொலை போகுது. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு, என்னப்பா அதே கோயந்தா எதுவும் செய்தி பார்த்தியாடா, கேட்டியாடா, ஏப்பா எதுவும் செய்தி கேட்டீங்களா? அந்த அந்த ஆர்வம் அடுத்த நிலைக்கு தயாராகுது. இப்படி சம்பவம்.
அதே மாதிரி தெங்கு மராட்டா வனப்பகுதிகளில் தங்கியிருக்கிறோம். அங்கே அந்த பள்ளத்தாக்குலேருந்து பார்த்தோம்னா தெங்கு மராட்டா வந்து ஊட்டி மலைக்கு கீழே அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஊர். அப்படி சருகல்ல வெறும் ஓட்டு வீடாக தெரியும் எட்டத்துலேருந்து பார்த்தா. எனக்கெல்லாம் ஆஹா ஊர்ரா அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ள தோணும், ஊர் இருக்கே அப்படின்னு. அப்போ அரிசி பத்தியத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அங்கேருந்து தெங்கு மராட்டா போகிறோம், பள்ளத்தாக்குகளுக்குள்ளே போகிறோம். போனால் தண்ணி போயிட்டுருக்கு, மாயாத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு கொடிக்கால்லேருந்து. இந்த கொடிக்காலை தாட்ட முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்போ அவ்வளோ தண்ணி போகுது, அந்த பக்கம் போகணும், என்ன பண்ணலாம் யோசிக்கிறார் உட்காந்துக்கிட்டு. கோயந்தா மாயாத்துக்குறை போய் தாட்டலாமா? உடனே சேத்துக்குழியார் சொன்னார், இல்லைண்ணே நான் மேலே போய் தாட்டிக்குவோம் வா. அந்த கொடிக்கால் தண்ணி வர்ற பகுதியிலேருந்து நாங்கள் மலை ஏறுறோம். ஏறி அந்த கொடிக்கால் மலையிலேருந்து ஊறி வர்ற தண்ணி தான் இங்கே போயிட்டு அப்படி சுற்றுற ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றி அப்படி வர்றோம். ஒரு சின்ன வழித்தடத்தை எங்களால் கடக்கிறதுக்கு முடியலைன்னா காரணம் என்னென்னா, மாயாத்தில் வந்து முதல்ல நிறைய தண்ணி போயிட்டுருக்கு, கூடுதலாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. நமக்கு அதுக்குள்ள கால் வச்சு நம்ம ஊனி போகணும். தண்ணி ஓவராக போகும்போது எப்படி போக முடியும்? முடியாது. அதுக்காகவே பயணத்தை 5-6 கிலோமீட்டர் மாற்றின வரலாறு. சில இடங்களில் தண்ணிக்குள்ளே நடந்து போகும்போது குச்சியை வச்சு ஊனிக்கிட்டே நடந்து நாங்கள் கடந்திருக்கிறோம். 2 விஷயத்துக்காக. ஒன்று, தண்ணியில் நம்ம தடுமாறி விழுந்துடக்கூடாது, ஏன்னா மூட்டை வச்சுருக்கிறோம், நனைஞ்சிரும். ஒன்று. 2வது, எங்கேயாவது மலைப்பாம்பு தண்ணிக்குள்ளே கிடந்துச்சுன்னா ஓடுற தண்ணியிலே கிடக்கும். இது 2கிட்டே இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலைகளையும் நாங்கள் இங்கே செஞ்ச வரலாறுகள் உண்டு. வணக்கம்.